ஒரு அன்புக்குரிய ஒரு ஜீவனாக தான் வந்து அந்த நாயெல்லாம் வளர்க்குறாங்க. நான் அதை தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒரு லிமிட் இருக்குல்ல. த்ரிஷா இந்த நாயை வளர்க்குறாங்க, ஜோதிகா அந்த நாயை வளர்க்குறாங்க, இவங்க அந்த நாயை வளர்க்குறாங்க. அவங்கெல்லாம் நாயை வளர்க்கலை. என்ன கேட்டால் சொல்லுவேன், ஏன்னா வளர்க்கவும் முடியாது. வளர்க்குறதுனா என்ன? நீங்கள் சொன்ன மாதிரி சர்வெண்ட்டை கொடுத்து சாப்பாடு போட்டுறதுக்கு ஒரு ஆளை போட்டு அவர் தான் வளர்க்குது. நீங்கள் வந்து அந்த நாய் மேலே பிரியமாக இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்கல்ல, உங்களால் முழு நேரம் அதுக்கிட்ட செலுத்த முடியுமான்னு கேட்குறேன். நீங்கள் ஷூட்டிங் போயிடுவீங்க, ஒரு மாதம் லண்டன் போயிடுவீங்க, இல்லை ஃபாரின் போயிடுவீங்க, அது வரைக்கும் அந்த நாய். அப்போ நீங்கள் இங்கே வந்த பிறகு நீங்கள் ஏதோ ரொம்ப பிரியமாக இருக்கிற மாதிரி நீங்கள் சீன் கிரியேட் பண்ணுறீங்கல்ல, அது வந்து ஆக்டிங்னு சொல்கிறேன் நான். ஒரு நாய் வந்து பெட்டில் படுக்க வச்சுருக்கிறாங்க, பக்கத்தில் வந்து குழந்தை இருக்குது, இந்த சைடில் வந்து குழந்தையோட அம்மா படுத்துட்ருக்குறாங்க. அவங்களுக்கு வந்து தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தும்மல் வருது. அந்த சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்கு எந்த மாதிரியான எஃபெக்ட் கொடுத்ததுன்னு தெரியல. கண் விழிச்சது உடனே அந்த குழந்தைய வந்து கழுத்தில் கடிச்சிச்சு, பல்லு இறங்கிடுச்சு, குழந்தை ஸ்பாட்லேயே அவுட். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜெய்குரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு த்ரிஷா அவர்கள் ஒரு புகைப்படம் போட்டாங்க. அந்த புகைப்படத்தில் அவங்க வளர்க்கக்கூடிய ஒரு நாயை வந்து விஜய் அவர்கள் தூக்கி வச்சிருக்கிற மாதிரியான புகைப்படம். இதுவே வந்து பயங்கர விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. இதுக்கு முன்னாடி த்ரிஷா அவர்கள் தன்னுடைய மகன் இறந்ததாக நாயை வந்து சொல்லி போட்டிருந்தாங்க அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்தில். இதுவுமே நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. நடிகைகள் அவங்களுடைய நாயை வந்து ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வையானது தற்போது எழுந்திருக்கு. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை, எனக்கு வந்து பெட் டாக் வந்து வளர்க்குறதுல வந்து ஒன்றும் இல்லைம்மா. தாராளமாக எல்லாரும் வந்து ஆசையாக வளர்த்துப்பாங்க. சில பேர் நான் பார்த்துருக்குறேன், நாய் காணலைன்னு சொல்லிட்டு தக்க சன்மானமாக 1 லட்ச ரூபா தருவேன்னு சொல்லி கூட சில போஸ்டர் நான் பார்த்தேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு நாய் வந்து காணாமல் போயிடுது. அந்த நாயை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு நான் வந்து சன்மானத்தை வச்சு நாயோட ஃபோட்டோவை போட்டுலாம் போட்டிருக்காங்க. ஒரு என்ன சொன்ன ஒரு அன்புக்குரிய ஒரு ஜீவனாக தான் வந்து அந்த நாயெல்லாம் வளர்க்குறாங்க. நான் அதை தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். வளர்ப்பு நாய் வந்து பரவாயில்ல, எல்லாரும் வளர்க்குறது தான். ஆனால் ஒரு என்ன சொன்ன கேட்டிங்கன்னா வந்து ஒரு லிமிட் இருக்குல்ல. அந்த நாயை வளர்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சகத்தோடாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த நாய் வந்து முதல்ல எதுக்காக வளர்க்குறாங்கன்னு ஒன்று இருக்குது. முன்னாடிலாம் வந்து கேட்டால் நாய் எதுக்குன்னு கேட்டால், நாய்க்கு தான் வந்து இந்த மோப்ப சக்தி உள்ள ஃப்ரான்ஸில் ஜெர்மனியில் தான் முதல்ல வந்து ஃப்ரான்ஸில் ஜெர்மனியில் அங்கே தான் வந்து இங்கே இந்த நாய்களை வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து பயன்படுத்துறது, புலன் விசாரணைக்கு பயன்படுத்துறது, இப்படியான முதல் வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. காலப்போக்கில் அது வந்து ஒரு பெட் அனிமலாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நாயின்னு பரவலாக இங்கே மட்டும் கிடையாது, மேலை நாடுகள்லேயும் அந்த மாதிரி வளர்க்குறாங்க. அப்போது அந்த நாயை வளர்க்குறதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல, அந்த முறையில் வளர்த்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. அதுக்கான பராமரிப்பு இதெல்லாம் செய்கிறதெல்லாம் ஓகே. அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான வந்து பெட் அனிமல்ஸுக்கான தனியாக ஒரு டாக்டரை வச்சு பராமரிக்கிறது, இதெல்லாம் நம்ம நிறைய வெட்டினரி டாக்டர் வச்சு இதெல்லாம் நிறைய இருக்குது, நம்ம பார்த்துருக்குறோம். அதெல்லாம் வந்து சரிதான். ஆனால் ஒரு லிமிட்டை தாண்டி வந்து அந்த நாயை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நான் தவறாக சொல்லவே இல்லை. எங்கேயுமே பாட்டே இருக்குது, காட்டுப்புளி வீட்டில் வச்சாலும் கரியும் சூரம் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து நீ கோபுரத்தில் நிற்க வச்சாலும் மாறாத ஐயா மாறாது, மனமும் குணமும் மாறாதுன்னு சொல்லி ஒரு பாடலே இருக்குது. அதாவது காட்டுப்புளியை வீட்டில் வச்சு கரிய சூரம் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தில் நிற்க வச்சாலும் மாறாத ஐயா மாறாது, மனமும் குணமும் மாறாதுன்னு சொல்லி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நான் படித்தேன். ஒரு நாய் வந்து பெட்டில் படுக்க வச்சுருக்குறாங்க. இது வந்து பேப்பரில் வந்தது தான், யுஎஸில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அநேகமாக மேலை நாடுகளில் நடந்தது, மேற்கத்திய நாடுகளில் நடந்தது தான். ஒரு நாய் வந்து பெட்டில் படுக்க வச்சுருக்குறாங்க, பக்கத்தில் வந்து குழந்தை இருக்குது, இந்த சைடில் வந்து குழந்தையோட அம்மா படுத்துட்ருக்குறாங்க. அவங்க வந்து அந்த நாயை எப்படி வளர்க்குறாங்கன்னா, அவங்க வீட்டில் ஒரு பிள்ளையாகவே வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் இருக்குது. அப்போது ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து தூக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தும்மல் வருது. அது நாயோட முடியிலிருந்து கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வந்து தும்மல் வந்து அவங்களுக்கு வந்ததும் ஓங்கி ஒரு அலறல் தெரியல. தும்மல் சில நாள் எப்படி வரும்னு தெரியும் உங்களுக்கு. ஃபுல் வீச்சில் வந்துன்னா எப்படி இருக்கணும். அந்த சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்கு எந்த மாதிரியான எஃபெக்ட் கொடுத்ததுன்னு தெரியல. உடனே அது கண் விழிச்சது, உடனே அந்த குழந்தைய வந்து கழுத்தில் கடிச்சிச்சு, பல்லு இறங்கிடுச்சு, குழந்தை ஸ்பாட்லேயே அவுட். இது வந்து செய்தித்தாளில் வந்த விஷயம்.
ஆனால் இப்போவும் சில விஷயங்கள்லாம் சில நியூஸ்லாம் பார்க்க முடியுது. அவங்களுடைய வளர்த்த நாய் வந்து இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த இறப்பை தாங்க முடியாம கூட நிறைய முதியவர்கள் நிஜமா இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன். இப்போ அதை வந்து நான் சொல்கிறேம்மா, நீங்கள் நாய் வந்து நீங்கள் வந்து ஒரு அன்புக்குரிய ஒரு ஜீவனாக வளர்க்குறதுல இங்கே சிக்கலே யாருக்குமே இல்லை. விசுவாசமாக இருக்கிறதா அந்த நாயும் விசுவாசமாக நடந்துக்குது, அதெல்லாம் எதுவும் சிக்கலும் இல்லை. ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா அதோட புழங்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல. சில பேர் வந்து அதுக்கிட்ட வந்து விளையாட்டுத்தனமாக அதை வந்து போட்டு இப்போ யானையே கூட சொல்கிறாங்க, யானை கூட நல்ல அனிமல் தான். ஆனால் அதுக்கு வந்து மதம்னு ஒன்று பிடிக்கும்போது எப்படி அதோடைய செயல்பாடுகள் இருக்குது? அது வந்து அது பிறப்போட செயல்பாடு தான், பிறப்போட குணம் சொல்கிறேன் நான். பிறவி குணம்னு ஒன்று இருக்குல்ல, நாய்க்கு பிறவி குணம்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு அனிமலுக்கும் பெரிய மனுஷனுக்கே ஒரு குணம் இருக்குல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம் இருக்குது. நம்ம பார்க்குறோம்ல, ஒரே மாதிரி ஒரு மனுஷன் இருந்துடுறான் இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒருத்தரை துன்பப்படுத்தி ரசிக்கிறவங்க கூட மனுஷங்களில் இருக்க தானே செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதை வந்து நான் இது ஒரு உதாரணமாக தான் நான் சொல்கிறேன். இதை தாண்டி வந்து அனிமல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பீரியாடிக்கல் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அதை பராமரிக்கிறீங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, இதெல்லாம் நான் தப்புன்னே சொல்லி, இதெல்லாம் ரைட், ஓகே, சாப்பாடு கொடுங்க. நிறைய பேர் நாய்க்காக தங்களை வந்து வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டவங்களாம் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து அவர் நாமினியாக வந்து அவருடைய ப்ராப்பர்ட்டி, அதாவது அவருடைய பேங்க் பேலன்ஸுக்கு வந்து நாமினியாக வந்து போகிறதுக்கு யாருமே இல்லை. அவருடைய என்ன செஞ்சிட்டாருன்னா பெட் டாக் வந்து நாமினியாக போட்டாராம். அது கோர்ட்டுக்கு போகும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து எப்படி வந்து அந்த பேமெண்ட் அவர் இறந்த பிறகு அந்த நாய்க்கு தான் போய் சேரணும்னு சொல்லி நாமினியாக போட்டார். அவர் இறந்துட்டார். அப்போ வந்து யார் வந்து அந்த நாயை வந்து சைன் பண்ணி வாங்க முடியாது, பேமெண்ட்டை வாங்க முடியாது. ஆனால் அந்த நாயை பராமரிக்கணும். அப்போ கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்டு வந்து நான் கேட்டிங்கன்னா ஒரு நாயை வளர்க்குறதுக்கு ஒரு வெட்டினரி டாக்டரை வந்து கார்டியனாக போட்டு வந்து அதை பராமரிக்கிறதுக்கு நீதிமன்றமே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா மாதிரி ஒரு தகவல். ஸோ அந்த மாதிரி பலரும் வந்து இங்கே வந்து நாய்க்காக நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிறவங்களா இருக்காங்க. ஆமாம், ஏன்னா இவர் வந்து நாமினியை வந்து பேங்க்கை காட்டும் போது அது வந்து அது மாதிரி ஒத்துக்கலை. ஆனால் வந்து ஒரு கட்டத்தில் அது கோர்ட்டுக்கு போகுது அந்த பிரச்சனை, அவர் இறந்த பிறகு. அப்போ வந்து கோர்ட் வந்து என்ன சொல்லி கேட்டினா ஒரு வெட்டினரி டாக்டரை வந்து கார்டியனாக போட்டு, அந்த நாய்க்கு கார்டியனாக போட்டு அந்த நாய் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை வந்து பராமரிக்கணும்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட். சரி, இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா இந்த நடிகைகள் வந்து நாயை வளர்க்குறதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் நடிகைகளை தாண்டி மற்றவர்கள் வந்து இன்னும் வந்து கூடுதலான நேரங்களை செலவிட முடியும். நடிகைகளால் வந்து நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நடிகைகள் ஷூட்டிங் போயிடுறாங்க, அப்போ அந்த டாகை பராமரிக்கிறது யார்? மற்றவர்கள் வந்து சராசரி குடும்பத்தை சார்ந்தவங்க நாயை வளர்க்குறாங்கன்னா அவங்க ஃபுல் டைம் அந்த நாயோடு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலியில் வந்து கேட்டிங்கன்னா அவுட்டோர் ஊருக்கு போயிடுறாங்க. ஊருக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வரல அவங்க. அந்த 15 நாள் அந்த நாயை என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா சங்கிலியில் உள்ளே கட்டி போட்டு கிரில் கேட்டை போட்டு போயிட்டாங்க. ப்ரெட்டை வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே தூக்கி போட்டுருந்தாங்க. வீடு முழுக்க அந்த ஹால் முழுக்க ப்ரெட்டு. அந்த நீங்கள் ப்ரெட்டு வச்சிட்டிங்க, தண்ணி வச்சிட்டிங்க, அந்த நாய் வந்து இந்த 15 நாள் எங்கே வந்து யூரின் போகும், எங்கே வந்து மோஷன் போகும்? அப்போ அங்கேயே வந்து அது மோஷன் போயிட்டு அங்கேயே யூரின் போயிட்டு 15 நாள் வந்து அவங்க கழித்து வந்தாங்க. ஸோ இப்படியான நாய்களுக்கு சில சித்திரவதைகள் கூட பண்ணக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. ஒரு விதமான சித்திரவதை இதெல்லாம். நீங்கள் டாக் வளர்க்குறது இல்லை, அது முறையாக வளர்க்கணும்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் நடிகைகள், நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா இந்த நாயோட இந்த நடிகைகளுக்கு கேட்டால் எல்லாமே வந்து ஒரு சீன் கிரியேட் பண்ணுறாங்கன்ற. நான் இந்த நாயோட கொஞ்சிற மாதிரி எல்லா நடிகை, த்ரீஷாவாக இருக்கட்டும், கீர்த்தி சுரேஷாக இருக்கட்டும், சமந்தாவாக இருக்கட்டும், இன்னும் வந்து எத்தனையோ நடிகைகள். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு சீன் கிரியேட் பண்ணுறாங்க. நாயோட இவங்க ரொம்ப நேரம். நான் கிட்ட ஷூட்டிங் ஸ்பாட்டு போகும்போது நாயை கூப்பிட்டு போயிருக்கீங்களா கேரவனோட? நான் கேட்குறேன். அது ஜோதிகாவாக இருக்கட்டும், முழுக்க இவங்க வந்து நாயை பராமரிக்க சராசரி குடும்பத்தில் இருக்கிறவங்க நாயை வந்து பராமரிக்கிறதுக்கு முழு நேரம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண முடியும். அவங்க பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காலையில் அதை வாக்கிங் கொண்டு போக முடியும். நீங்கள் வெளியில் கூட அந்த நாயை கூப்பிட்டு போக முடியாது. நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே தான் வச்சு சுற்றி, ஏன்னா வீடு பெரிய வீடாக தான் இருக்கும், அந்த வீட்டுக்குள்ளேயே நீங்கள் சுற்றுவீங்க. அது வெளிக்காற்றே பார்க்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளே ஜெயில் நீங்கள் எவ்வளோ பெரிய வீடாக வச்சுங்க, ஆனால் அது ஜெயில் மாதிரி உள்ளே தான் சுற்றி வரணும். இல்லை நீங்கள் பெட்ரூமில் அலோவ் பண்ணிங்க, அவ்வளோதானே. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் பூஜை அறையில் கூட நீங்கள் அலோவ் பண்ணிங்க. அது ஆனால் அது வந்து வெளிக்காற்று வந்து இப்போ வெளியே எவ்வளோ பேர் நான் பார்த்துருக்கேன், கிலோமீட்டர் கணக்கில் வந்து நாயை கூப்பிட்டு வாக்கிங் போகிறவங்களாம் இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்குறேன். அதுக்கு ரிலாக்ஸேஷன், வெளியில் வந்து சக மனிதர்களை பார்க்குறது, சக நாய்களை பார்க்குறது, அது குறைக்கிறது, இது குறைக்கிறது, இப்படிலாம் இருக்குல்ல.
நடிகைகள் வந்து நாய் வளர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சீன் கிரியேட் பண்ணுறாங்க அந்த நாய்கிட்ட கொஞ்சம் மாதிரி. யாருக்கு என்ன ஒன்றும் கிடையாது, அது ரீல் ஒன்றா ஓட்டலாம், அதை வச்சு ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் அந்த இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டு சீன் ஓட்டலாம், அவ்வளோதான். பெரும்பாலும் நடிகை மக்கள் ஏதாவது இதுல என்ன சார் இருக்கு? சரி, அவங்க விருப்பம். ஒரு நடிகைகள் வந்து அதை சொல்கிறேன், நீங்கள் பண்ணுங்க, ஆனால் நீங்கள் அதை பராமரிக்க முடியுதான்னு கேட்குறேன் நான். அவங்களுக்கு பராமரிக்கிறதுக்கு ஆட்கள் வச்சிருப்பாங்க, ஆட்கள் வச்சிருக்கட்டும். அப்போ நீங்கள் ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக நீங்கள் வந்து ஊதியம் கொடுத்து நீங்கள் ஒரு ஆளை தான் போட்டு உங்களால் பண்ணால் உங்களால் நேரடியாக அன்பு செலுத்த முடியாது இல்லை. அதுக்கு ஜனம் அதுக்கான நேரடியாக நாங்கள் பண்ணுற மாதிரி அதை தான் நான் சொல்கிறேன், வேற ஒன்றுமே சொல்கிறேன். அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் என்னமோ அது ஜனம் பராமரிக்கிற மாதிரி, ஜனம் கொஞ்சிற மாதிரி, ஜனம் இது பண்ணுற மாதிரி இல்லை, அதையும் ஒரு மிஷின் மாதிரி தான் நீங்கள் நடத்துறீங்க. ஆனால் அது வந்து பப்ளிக் வேற மாதிரி. பப்ளிக் வந்து நினைக்கிறாங்கன்னா இது மூலமாக வந்து விலை வந்து ஒரு நாயை வச்சு இவங்க வளர்க்குறாங்க, இந்த டாக் வளர்க்குறாங்க, அந்த டாக் வளர்க்குறாங்க, அந்த நாய் மேலே ரொம்ப பிரியமா. எதுக்காகன்னா த்ரீஷா போட்ட விட்டுட்டு தான் என் மகன் ஆமாம் சொல்கிறேன், என்ன பாட்டியா என்னமோ சொன்னாங்களே, பாட்டி ஆகிட்டு எது சொன்னேன். இதெல்லாம் வந்து சீன் கிரியேட் பண்ணுறாங்கன்ற. அந்த நாய் வந்து உங்கள் மேலே வந்து பிரியமாக தான் இருக்கலாம், அது உண்மையாக இருக்கும் அந்த பிரியம். நீங்கள் வந்து அந்த நாய் மேலே பிரியமாக இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்கல்ல, உங்களால் முழு நேரம் அதுக்கிட்ட செலுத்த முடியுமான்னு கேட்குறேன். நீங்கள் ஷூட்டிங் போயிடுவீங்க, ஒரு மாதம் லண்டன் போயிடுவீங்க, இல்லை ஃபாரின் போயிடுவீங்க, அது வரைக்கும் அந்த நாய். அப்போ நீங்கள் இங்கே வந்த பிறகு நீங்கள் ஏதோ ரொம்ப பிரியமாக இருக்கிற மாதிரி நீங்கள் சீன் கிரியேட் பண்ணுறீங்கல்ல, அது வந்து ஆக்டிங்னு சொல்கிறேன் நான். அப்போ நாய் வந்து நீங்கள் வந்து உண்மையிலேயே நீங்கள் பப்ளிக்குமே இப்போ வந்து ஒரு வீட்டில் நாய் வளர்க்குறவங்களுமே வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வருவாங்க, போயிட்டு வந்த பிறகு சாயந்தரம் வரும்போது அந்த நாய், அதுதான் நான் சொல்கிறேன், காலையில் போயிட்டு சாயந்தரம் வந்துடுறாங்கல்ல, ஒரு நாளைக்கு ஒரு முறை. இப்போ பிள்ளைகள் கூட அப்படி தானேம்மா, காலையில் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுருவோம், சாயந்தரம் மீட் பண்ணுவோம், அப்படி தானே. நான் சொல்கிறதுக்கு தான் நீங்கள் வெளியூர் ஷூட்டிங் போகிறீங்க, வெளிநாடு ஷூட்டிங் போகிறீங்க, அப்போ ஒரு 15 நாள் இல்லை 20 நாள் இல்லைன்னா அப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க மக்கள்னு சொல்ல வரீங்க. அப்படிதான் ஃபேக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன் கிரியேட் பண்ணுறீங்கன்ற. அது எதுக்குன்னு கேட்குறேன் நான். அதை தாண்டி இருக்குன்னா நாயை வந்து எப்படி வளர்க்கணும்னு ஒரு வளர்ப்பு முறைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த முறையில் நீங்கள் வளர்த்தாலும் கூட பிரச்சனை கிடையாது. இது வந்து ஆமாம். ஸோ இது தேவையில்லாமல் இதை வந்து இன்னும் பெருசாக வந்து இவங்க நாய்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கிற மாதிரி. படத்தில் கூட வந்துட்டு என்னோட நாயை காணும்னு சொல்லி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போயிருப்பாரு, அவர் அடிக்க போவார், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் வருதுன்னு சொல்லுவாங்க. இல்லைம்மா, நிறைய நான் பார்த்துருக்குறேன், நான் அந்த அன்பை மதிக்கிறேன். நான் பல இடங்களில் வந்து நாய்க்கு போஸ்டர் ஒட்டி இருக்கிறத நான் பார்த்த ஒரு இடத்துல 2-3 இடத்துல பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நாய் காணும்னு சொன்னால் உடனே வந்து அதை வந்து போட்டு இது இந்த நாய் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபா கொடுக்குறேன், 1 லட்ச ரூபா கொடுக்குறேன், அது மாதிரி கூட போஸ்டர் ஒட்டினா பார்த்துருக்குறேன். நாயால் பல குடும்பங்களுக்கு பிரச்சனை தான். ஏன் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வளர்ப்பாங்க, எதிர் வீட்டில் அது வந்து கத்தும், அது அவங்களுக்கு வந்து அன்னீசியாக இருக்கும். நான் சொல்கிறேன், எல்லாரும் வந்து இப்போ நான் என்னுடைய இதே சொல்கிறேன், எங்கள் வீட்டில் வந்து கிட்டத்தட்ட அது வந்து வீட்டு வாசலில் தான் காவலுக்கு இருக்குது. அந்த நாயை வந்து அதிகாலையில் வந்து ஒரு 4 மணிக்கு வந்து கொண்டு வந்து அந்த நாயையும் அந்த நாயோட குட்டியையும் சேர்த்து கொண்டு வந்து ஒரு ஆட்டோவில் ஒருத்தர் இறக்கி விட்டுட்டு போயிட்டார். என் கண்ணுக்கு முன்னாடி நடந்த விஷயம். இறக்கி விட்டு அவர் மட்டும் போயிட்டார். அது எங்கே போக்குறது தெரியாமல் அப்படியே பேந்த முழிச்சிருது. இன்னைக்கு அந்த அவங்க வீட்டுக்கே போயிடும் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, போக அது அப்படியும் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த ஆட்டோ பின்னாடி போச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் திரும்ப வந்து எங்கே கொண்டு வந்து விட்டாங்களோ அங்கேயே வந்து நின்றுச்சு. ஏன்னா பிடிக்க முடியல, அதால் வந்து ஏன்னா ரொம்ப லாங் எங்கேயோ தூரத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க போலக்கு. திரும்ப மீண்டும் வந்து அது வந்து இங்கே வந்து நின்றுச்சு வீட்லேயே. இன்றைக்கி அது எங்கள் வீட்டு வாசலில் தான் இருக்குது, வாசலில் இருக்குது, படிக்கட்டில் வந்து படுத்துக்கும், இங்கே தான் இருக்குது. அதுக்கு பிறகு அது வந்து 2 குட்டி கூட போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சொல்கிறேன் நான், அந்த இப்போ எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பராமரிக்கிறாங்கன்னா என்ன, அதுக்கான சாப்பாடு இதெல்லாம் செய்கிறாங்க. அதுதான் ஒரு வீட்டு நாயாக வளர்க்க முடியல. அதை வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் வந்து ஒரு காவல் காக்கிற நாய் மாதிரி இருக்குது. அதுக்கு தேவையானது ஏதோ வந்து அவங்கவுங்க வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாம் செய்கிறாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நாயை வளர்க்குறவங்க அதை கடைசி வரைக்கும் கைவிடக்கூடாது. நீங்கள் பராமரிக்கணும்னா முழு நேரம் அது மேலே அன்பு செலுத்துங்க. ஆமாம், நடிகர்களை வந்து இந்த த்ரிஷா இந்த நாயை வளர்க்குறாங்க, ஜோதிகா அந்த நாயை வளர்க்குறாங்க, இவங்க அந்த நாயை வளர்க்குறாங்க. அவங்கெல்லாம் நாயை வளர்க்கலை. என்ன கேட்டால் சொல்கிறேன், ஏன்னா வளர்க்கவும் முடியாது. வளர்க்குறதுனா என்ன, நீங்கள் சொன்ன மாதிரி சர்வெண்ட்டை கொடுத்து சாப்பாடு போட்டுறதுக்கு ஒரு ஆளை போட்டு அவள் தான் வளர்க்குறது. அப்படி பார்த்தா நான் கூட சொல்லுவேன், கேட்டால் நாங்கள் தான் நாயை வளர்க்குறோன்னு சொல்லுவோம். சாப்பாடு போடுறது மட்டும் கிடையாது, அதை வளர்க்குறதுனா அது முழு நேரம் அதுக்கு மேலே அது கவனம் செலுத்தணும். அது அந்த எப்படி ஒரு பிள்ளை மேலே எப்படி நீங்கள் கவனம் செலுத்துறீங்க? ஒரு வீட்டில் பிள்ளை இருந்தாங்கன்னா என்ன செய்யுங்க, சாப்பாடு போட்டு விட்டுருவீங்க, அவ்வளோதானா? அப்படி இல்லை. முழு நேரம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆளை போட்டாலும் கூட நீங்கள் அது முழு நேரம் அது கூட இருக்கணும்.
அப்போ அது யார் முழு நேரம் அதோடு இருக்கிறாங்களோ அவங்க மேலே தான் பிரியமாக இருக்கும். நீங்கள் வேணால் தூக்கி தூக்கி கொஞ்சிக்கலாம் வேணாம், அவ்வளோதான். நான் சொல்கிறது கேட்டால் நீங்கள் வந்து மீடியாவில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்க, நாய் மேலே அன்பாக இருக்கிற மாதிரி வந்து பிரியமாக இருக்கிற மாதிரி நீங்கள் காட்டிக்கிறீங்க, அவ்வளோதான். ஆனால் உண்மையாக இருக்கிறீங்கன்னா இல்லை. ஆனால் அதை பார்த்து சாதாரண மக்கள் கூட என்ன செய்யணும்னா, நாமளும் வந்து ஒரு நாய் இது மாதிரி வளர்க்கணும், அவங்கள மாதிரி ஒன்று. ஒரு அம்மா பார்த்தேன், நாய்க்கு வந்து சோறு ஊட்டுறதெல்லாம் கூட நான் பார்த்தேன். அவங்க சாப்பிட்றாங்க, அப்படியே அதே கையில் அந்த நாய்க்கு ஊட்டுறதை கூட நான் பார்த்துக்கிறேன். அது அவங்க பிரியம், தாராளமாக செஞ்சுக்கிட்டோம். அவங்க பராமரிக்கிறாங்க, அவங்களுடைய ஆனால் அது முழுமையாக நான் பார்க்கும்போது எனக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமாக கூட இருந்தது. அவங்க சாப்பிட்றாங்க, அதே சாப்பாடை வந்து அவங்க சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் நாய்க்கு சாதாரண வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துருக்கேன். நான் யாரான்னு கேட்டால் முழுமையான நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? முழுமையான நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நாய்க்குன்னா அது நாய்க்குன்னு உரிய இடம், அதுக்குன்னு ஒரு பிரத்யேக இடம் வந்து வீட்டில் ஒதுக்கி அதை வளர்க்குறவங்களாம் இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்குறேன். பெட்டில் தான் கொண்டு போய் போட்டுக்கணும்லாம் கிடையாது. நாய்க்குன்னு வந்து ஒரு உரிய இடம் வச்சு அதை வந்து கரெக்டாக வந்து பராமரிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இவங்களால சராசரி குடும்பங்களில் கூட நாயை சரியாக வளர்க்க முடியும். ஆனால் இவங்க மாதிரி இந்த செலிப்ரிட்டிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்களால சீன் தான் ஓட்ட முடியுன்றது தான் என்னோடய பார்வை. நடிகைகள் நாய் வளர்க்குறத பற்றி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட சொன்னீங்க. அவங்க என்ன காரணத்துக்காக வளர்க்குறாங்க, இது வந்து மக்கள் இதை எப்படி எடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றிப்பா.